அனைவருக்கும் வணக்கம். நான் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ், திருச்சி மாவட்டம் முசிறி தாப்பேட்டையில இருந்து பேசுறேன். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி எந்த வீட்டுல இருந்தா என்ன பலன், லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்து 12 பாவகத்திலையும் இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்போ இந்த பதிவுல சொல்லக்கூடியது, அந்த இரண்டாம் அதிபதி தனியா இருந்தாதான் இந்த பலன், வேறொரு கிரகத்தோட சேர்ந்து இருந்தா இந்த பலன் இருக்காது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருக்கும், கொஞ்சம் கூடுதல் குறைவா அப்படி இருக்கும், ஆனா இல்லாம போகாது, இருக்கும் கண்டிப்பா. இப்ப சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே, இப்போ நீங்க எந்த லக்னத்துல வேணாலும் பிறந்திருக்கலாம், லக்னாதிபதி 12 பாவகத்துல இருந்தா என்ன பலன் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பதிவு போட்டாச்சு, அது நம்ம சேனல்ல இருக்க, எல்லாரும் போய் பாத்துக்குங்க. இப்போ இரண்டாம் அதிபதி 12 பாவகத்திலையும் இருந்தால் என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் சரி, லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருக்காருன்னு வைங்க, அப்ப எப்படி இருக்கும்? பொதுவாக ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கங்க. இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் சரி, அல்லது லக்னாதிபதி 2ல இருந்தாலும் சரி, ஒரு பணக்காரத்தனமான வாழ்க்கை கன்ஃபார்ம் உண்டு. அது எந்த அளவுக்கு பணக்காரத்தனமான வாழ்க்கை அப்படின்றது அவங்க இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்து, ஆட்சி உச்சம், அவங்க அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய சாராதிபதி எந்த அளவுக்கு பலமா இருக்காரு அப்படின்றத பொறுத்துதான். ஆனா பணக்கார வாழ்க்கை கண்டிப்பா உண்டு, லக்னாதிபதி 2ல இருந்தாலும் சரி, அல்லது இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் சரி. இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பேச போறோம்? லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி 12 பாவகத்துல இருந்தா என்ன பலன். இப்போ எந்த லக்னமா இருந்தாலும் சரி, இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். புகழ், அந்தஸ்து, சொத்து, சுகபோகம், அறிவு, ஆற்றல், வெளி வட்டாரத்துல, அதாவது குடும்பத்துக்கு வெளியே அந்த சமுதாயம் சார்ந்த வகையில ஒரு புகழ். இவங்க எது பேசினாலும், அது எங்க போய் பேசினாலும் இவங்களுடைய பேச்சு எடுபடும். கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த அளவுக்கு ஒரு அழகா இருக்கும் அவங்களுடைய கண்கள். முகம் ஒரு லட்சணமான முகமா இருக்கும், ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. சில பேர் முகத்தை பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கலையாவே இருப்பாங்க. அப்புறம் இந்த இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தா பல்லு பாத்தீங்கன்னா அழகா இருக்கும், அழகான பல்வரிசையா இருக்கும். அது ஆணா இருந்தாலும் சரி அல்லது பெண்ணா இருந்தாலும் சரி. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வருமானம் அப்படின்றது எப்பவுமே அதிகமா வந்துகிட்டே தான் இருக்கும். நிலையான குடும்பம், வீடு வாசல், கால்நடைகளால லாபம், வண்டி வாகனத்தால லாபம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். இந்த பலன்கள் எல்லாமே இரண்டாம் அதிபதி லக்னத்துல இருந்தா சரி. இப்ப அடுத்ததா இரண்டாம் அதிபதி 2லயே ஆட்சி ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கும் சகல சௌபாக்கியமும் கிடைக்கும். லக்னத்துல இருந்தாலும் கிடைக்கும், அது அளவு குறைவா இருக்கலாம். ஆனா 2ல இருந்தா அளவு ஒண்ணு அதிகமாகும். ஏன்னா இரண்டாம் அதிபதி 2ல இருந்தா 2ல ஆட்சி ஆகிறாரு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் அதிகமாவே கிடைக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கண், முகம், அதாவது முகம் லட்சணமா இருக்கும். கண்ணும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகா பிரகாசமான ஒரு கண்ணா இருக்கும். கமிட்மெண்ட் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவாங்க. கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடியவங்க இரண்டாம் அதிபதி 2ல இருந்தா. பேச்சு திறமை பயங்கரமா இருக்கும். குடும்பம், மனைவி, மக்கள், செல்வாக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கும். சொத்து, சுகபோகம், இது எல்லாமே இரண்டாம் அதிபதி 2ல இருந்தா நல்லா இருக்கும். அடுத்ததா இரண்டாம் அதிபதி லக்னத்துக்கு 3ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய குடும்பத்துல எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் வாழ்நாள் பூராமே ஒரு தடை, தாமதம் அப்படின்றது இருக்கும். வாழ்க்கையில அடிக்கடி தேவையில்லாம வீண் பழிகளை சந்திக்க வேண்டி இருக்கும். இப்ப சில பேருக்கு பாத்தீங்கன்னா பல்வரிசை ஒழுங்கா சரியா அமைஞ்சிருக்காது, அது பார்க்கும்போதே தெரியும் இல்லைங்களா. அந்த பல்வரிசை அப்படின்றது சரியா அமையாது. இரண்டாம் அதிபதி 3ல இருந்துட்டா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த இரண்டாம் அதிபதி 3ல இருக்கவங்க எல்லாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது, சொன்னபடி நடந்துக்க முடியாது. இதெல்லாம் இந்த நெகட்டிவ் பலன்லாம் எப்ப அதிகமா நடக்கும்னா, திசை புத்தி மோசமா இருக்கும்போது. ஆனா இந்த நெகட்டிவ் பலன்லாம் இருக்கும், லைஃப் லாங் ஜென்மத்துக்கு இருக்கும். ஆனா திசை புத்தி மோசமா இருக்கும்போது இதெல்லாம் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்டது, அறிவு, வீரம், கோபம், மோகம், இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அது எல்லாமே மைனஸா தான் இருக்கும்.
அதாவது ஜாதகத்துல கிரகம் இருக்கக்கூடிய அமைப்புக்கு பாத்தீங்கன்னா அது எப்பவுமே ஜென்மத்துக்கும் அது ஒரு அடிப்படை, அதாவது அஸ்திவாரம்ன்ற மாதிரி அது எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும், நிலையானது. அந்த தசை புத்தி வரும்போது அந்த நல்ல பலன் கெட்ட பலன் எல்லாமே எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம் இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 4ல இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா கல்வி சம்பந்தப்பட்டதுல சூப்பரா படிப்பாங்க. கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்கள், வருமானம், சொத்து சுகபோகம், ஆயுள் நல்லா இருக்கும். அடுத்தது கால்நடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். அம்மா பேச்சு கேட்பாங்க. தாய் வழி உறவுகளால நன்மைகள் இருக்கும். அதிகபட்சம் அவங்க வாழ்க்கையில தாய் வழி உறவுகள் சம்பந்தப்படுவாங்க. வாழ்க்கையில அதிகமான செல்வங்களை சம்பாதிப்பாங்க. மண்மனை பூமி வீடு வண்டி வாகன யோகம் கண்டிப்பா உண்டு. நல்ல குடும்பம் அமையும். இப்போ 2ஆம் அதிபதி 4ல இருந்தா என்ன ஆகும்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, இப்ப ஆணுன்னா நல்ல மனைவி அமைவாள், பெண்ணுக்கு இப்படி இருந்தா நல்ல கணவன் அமைவார். ஆனா இப்ப இந்த பாசிட்டிவ் பலனா சொல்லியிருக்கோம், இதெல்லாம் சில பேருக்கு இல்லாம இருக்கு. ஏன்? இப்ப நாம சொல்லக்கூடியது இந்த 2ஆம் அதிபதி தனியா இருந்தாதான். இப்போ வேற ஒரு கிரகத்தோட ஒரு பாப கிரகத்தோட சேர்ந்து இருக்காருன்னு வைங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்காது. அப்ப பாப கிரகத்தோட சேர்ந்து இருக்கும்போது தசா புத்தி ஒத்து வரும்போது தான் இந்த நல்ல பலன்கள் அதிகமா நடக்கும். அப்படி இல்லைன்னா சாதாரண இதுல உள்ள நல்ல பலன்கள் நடக்கும், ஆனா ரொம்ப சாதாரணமா தான் இருக்கும் ஒரு பாவ கிரகத்தோட சம்பந்தப்பட்டுருச்சு அப்படின்னா. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5ல இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே தெய்வ கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தெய்வத்துடைய அருள் எப்பவுமே நிறைஞ்சிருக்கும். அதாவது தெய்வ அருள் நிறைஞ்ச ஒரு குடும்பமா அவங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் இருக்கோ அது எல்லாமே அடைஞ்சிருவாங்க. அப்புறம் சாதுக்கள் சன்னியாசிகளோட ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கும். பாட்டன் வகை சொத்துக்கள் கண்டிப்பா இருக்கும். பாட்டன் வகை சொத்துக்களால இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்றது வாழ்க்கையில கண்டிப்பா இருக்கும், இல்லாம போகாது. பூர்வீக புண்ணியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதாவது போன ஜென்மத்துல அதிகமா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. நல்ல குழந்தை பேர் இருக்கும். இவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல அறிவாளியா நல்ல ஒரு திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்தது வேதம் சார்ந்த விஷயங்கள் அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்க மத்த அமைப்பு படி என்னதான் படிப்பு படிச்சு பெரிய பெரிய லெவலுக்கு போனாலுமே வேதம் சார்ந்த விஷயங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. வேதம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா 2ஆம் அதிபதி 6ல இருந்தா என்ன ஆகும்? 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 6ல இருந்தால் வாழ்க்கையில அதிகமா பாத்தீங்கன்னா வருமானம் சார்ந்த விஷயங்கள், பொருள் சார்ந்த விஷயங்கள் நிறைய விரயம் தான் ஆகும். நீங்க எவ்வளவோ சம்பாதிச்சாலும் அது வந்து அடுத்தவங்களுக்கு தான் அதிகமா யூஸ் ஆகும். இந்த 2ஆம் அதிபதி 6ல இருக்கிறதுனால சொல்ல காப்பாற்ற முடியாது, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது. பொய் பேச வேண்டிய கட்டாயம் வரும் வாழ்க்கையில அடிக்கடி. அதிகமா நீங்க உண்மையாவே நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், வேற சில கிரக அமைப்புகள் படி உண்மையாவே இருக்கணும்னு நினைச்சாலும், ஆனா இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 6ல போய் உட்கார்ந்துட்டாருன்னு வைங்களேன், வாழ்க்கையில அடிக்கடி பொய் பேச வேண்டிய கட்டாயம் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நோய் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கும். குடும்பம் சார்ந்த வகையில கடன் பிரச்சனை ரொம்ப 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 ஜாஸ்தியா இருக்கும். உங்க இந்த மாதிரி 2ஆம் அதிபதி 6ல இருக்கிறவங்க எல்லாம் நண்பர்களை நம்பவே கூடாது. நம்பினால் அவங்களால பெரிய பெரிய ப்ராப்ளம் பிரச்சனையை தான் சந்திக்க வேண்டிய கட்டாயம் வரும். அடுத்தது இந்த செய்வினை பில்லி சூனியம் எல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, இது சார்ந்த வகையில எல்லாம் எப்பவுமே பிரச்சனைங்கிறது உங்களுக்கு இருக்கும். இதனால குடும்பத்துல பெருசா ஒரு முன்னேற்றம் பொருளாதார வகையில இல்லாம போகும். கண்கள் சார்ந்த வகையில கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒண்ணு கண்ணாடி போட வேண்டிய கட்டாயம் வரும், இல்லைன்னா கண்ணுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா இருக்கும் வாழ்க்கையில. வம்பு வழக்குக்கெல்லாம் நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, வம்பு வழக்கம் உங்களை தேடி வரும். எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு துன்பத்தை சந்திச்சுதான் இன்பத்தை பார்க்க வேண்டி இருக்கும். இந்த 2ஆம் அதிபதி 6ல இருந்தால் எந்த லக்னமா இருந்தாலும் சரி. இப்போ அடுத்ததா 2ஆம் அதிபதி 7ல இருந்தா எப்படி இருக்கும்? கணவன் மனைவினால வாழ்க்கையில அதிகமா வருமானத்தை பார்க்கலாம். 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல இருந்தால் கணவன் மனைவினால வாழ்நாள்ல வாழ்க்கையில அதிகமா பணம் சம்பாதிக்க முடியும். அடுத்தது தொழில் சம்பந்தப்பட்டதுலயும் ரொம்ப ரொம்ப கணவன் மனைவினால அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படின்றது இருக்கும். ஒரு சொந்தமா தொழில் பண்றீங்க அப்படின்னா கூட வேலை செய்யறாங்க பாத்தீங்களா, உங்களுக்கு அமையக்கூடிய தொழிலாளர்கள் நல்ல தொழிலாளர்களா இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளி வட்டாரம், அடுத்து வெளி மாநிலம் வெளிநாடு சம்பந்தப்பட்டதுல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 சூப்பரா இருக்கும்.
நல்ல குடும்பம் கண்டிப்பா அமையும். வாழ்க்கையில சகல சௌபாக்கியமும் கண்டிப்பா கிடைக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் பாவகத்துல இருந்தால். அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 8ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடும்ப நிலவரம் கலவரம் மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே குடும்பம் சார்ந்த வகையில எப்பவுமே ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்காது. எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி என்று தேடி பார்த்தேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியுங்களா? நடிகன் படத்துல சத்யராஜ் பாடின பாட்டு. இந்த சத்யராஜ் அதை நடிச்சிருப்பாரு. எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடின பாட்டு. அந்த மாதிரிதான் உங்களுடைய குடும்பம் சார்ந்தவைகளை உங்களுக்கு வந்து வாழ்க்கை சந்தோஷம்ன்றது அப்படிதான் இருக்கும். தேவையில்லாத நோய் துன்பம் வீணான வகையில வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை. சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி ரொம்ப மோசமா போச்சுன்னா பிரிவினை, அப்படி கணவன் மனைவி சார்ந்த வகையில பிரிவினை அப்படின்றது அமையும். கணவன் மனைவி சார்ந்த வகையில வம்பு வழக்கு. வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மற்றபடி என்னதான் இருந்தாலுமே ஒரு துயரமான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் வாழ்நாள்ல அதிகபட்சம் இருக்கும். இதெல்லாம் திசை புத்தி மோசமா இருக்கும்போது இதோட எஃபெக்ட் அதிகமா இருக்கும். திசை புத்தி ஓரளவு யோகமா இருந்து நடக்கும்போது இந்த எஃபெக்ட் எல்லாம் குறைவா இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? அவங்க குடும்பம் பாத்தீங்கன்னா தந்தையோடைய பேச்சை கேட்கிற குடும்பமா இருக்கும். தந்தை என்ன சொல்றாரோ அதுதான் அவங்க குடும்பத்துல நடக்கும். தந்தை என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அவங்க குடும்பத்துல நடக்கிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கும் பாத்தீங்கன்னா புகழ் சார்ந்த வகை, அறிவு கல்வி சார்ந்த வகை, ஒரு ஆச்சாரமான அனுஷ்டானத்தோட இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது, மனைவி மக்கள் சொத்து சுகபோகம், ஒரு குருநாதர், சூப்பரான நல்ல குருநாதர் அமையக்கூடியது. குருநாதர்னா எந்த தொழிலா இருந்தாலும் சரி, ஒரு தொழில ஒருத்தர் நம்ம கத்துக் கொடுக்கிறாருன்னா ஒரு குருநாதர். ஸ்கூல்ல படிக்கிறவங்க வாத்தியார் நமக்கு குருநாதர் தான். இந்த மாதிரி குருநாதர் சார்ந்த வகையில நல்ல ஒரு குருநாதர் உங்களுக்கு அமைவாங்க. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல இருந்தார். புனித யாத்திரை வாழ்க்கையில கண்டிப்பா போவாங்க. வெளிதேசம் வெளிவட்டார பழக்க வழக்கமா ரொம்ப சூப்பரா இருக்கும். அரசியல் துறையில இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பரா கண்டிப்பா இவங்க ஜெயிப்பாங்க, பதவியை அடைவாங்க. சுகம் சந்தோஷம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 9ஆம் பாவகத்துல இருந்தால் இந்த பலன். இப்போ அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல இருந்தால் சொந்த தொழில் சம்பந்தப்பட்டது ரொம்ப 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 நல்லா இருக்கும். மற்ற கிரக அமைப்புகள் படி ஓரளவு ஜாதகத்துல நல்லா இருந்துச்சுன்னா சொந்த தொழில ஒரு பெரிய சாதனை படைப்பாங்க கண்டிப்பா. மற்ற சில விஷயங்களுக்கு சொன்ன மாதிரி வீடு வாசல் மண்மனை பூமி கால்நடை சம்பந்தப்பட்டதுல லாபம், சொத்து சுகபோகம், மனைவி மக்கள் செல்வாக்கு, வெளிவட்டார பழக்க வழக்கத்துல ஒரு மதிப்பு மரியாதை, பேச்சு திறமை, எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது நல்லபடியா சந்தோஷமா முடியக்கூடியது. இந்த மாதிரி எல்லாமே வாழ்க்கையில நல்ல பலன்களா நடக்கும். லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல இருந்தார். அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 11ஆம் பாவகத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது 2ஆம் அதிபதி 7ல இருந்தாலும் சரி அல்லது 11ல இருந்தாலும் சரி, கணவன் மனைவி சார்ந்த வகையில வருமானம், ஒரு சந்தோஷம், சுகம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். நல்ல குடும்பம் அப்படின்றது அமையும். மூத்த உடன்பிறப்புகளால நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அண்ணன் அக்காவால, அது கூட பிறந்தவங்க மட்டும் நினைக்க வேணாம், சித்தி சித்தம் பெரியமா இந்த மாதிரி வகையில இருக்கக்கூடிய அவங்களுக்கு பிறந்த நமக்கு, அதாவது முறைக்கு யார் அண்ணன் அக்காவா மூத்த உடன்பிறப்பா இருக்காங்களோ அவங்களால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். கால்நடை சம்பந்தப்பட்டது, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், நிறைய விஷயங்கள் முன்னாடியே சொன்னதுக்கே சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த பலன்கள் எல்லாமே இந்த இதுல இருந்தா, இந்த மாதிரி அமைப்பு இருந்தா இப்படித்தான் இருக்கும். நீங்க சொந்தமா தொழில் பண்ணா அந்த தொழில் அந்த வேலை செய்யறதுக்கு அமையக்கூடிய ஆட்கள் எல்லாமே நல்ல ஆட்களா அமைவாங்க. ஒரு விசுவாசம் அதிகமா உள்ள ஆட்களா அமைவாங்க. வாகனம் சார்ந்து ஒரு வாகனத்துக்கு மேல 2-3 வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்துல இருந்தால். அடுத்ததா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 12ஆம் பாவகத்துல இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகமா ஒரு நோய், அதாவது ஹெல்த் பாதிப்பு அதிகமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வாழ்க்கையில அதிகமா துன்பங்களை சந்திக்கக்கூடியவங்க இவங்க தான். வாழ்க்கை பாத்தீங்கன்னா அதிகமா அந்த பீடை பிடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது பீடை பிடிச்ச மாதிரி அப்படின்னா குடும்பம் சார்ந்த வகையில அந்த ஒரு நிம்மதி அப்படின்றது இருக்காது.
கடன் பிரச்சனை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியா தான் இருந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அதாவது எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி செலவாகிட்டே தான் இருக்கும். அப்ப செலவு பண்ணணும்னா வருமானம் வந்தா தான் பண்ண முடியும். ஆனா வருமானம் வந்துகிட்டே இருக்கும், வர வர செலவும் அதிகமா தான் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்கன்னா அவங்களால உங்க குடும்பம் சார்ந்த வகைக்கு பாத்தீங்கன்னா அதிகமான பாதிப்புகள் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வாக்கு, அதாவது யாருக்காவது ஒரு வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை நிறைவேற்றவே முடியாது, சொல்ல காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் தடை தாமதமாகி தான் நடக்கும். இப்போ இது எல்லாமே பாசிட்டிவும் சொல்லியிருப்போம், நெகட்டிவும் சொல்லியிருப்போம். இது எல்லாமே ஒருத்தருக்கு இருக்குமா அப்படின்னா இருக்கும், இல்லாம போகாது. இப்ப நாம சொன்னது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தனியா இருந்தாதான் லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 12 பாவகத்துல தனியா இருந்தா இந்த பலன் சொல்லிட்டோம். இப்போ இவங்களோட வேற ஏதோ ஒரு சுப கிரகமோ அல்லது பாப கிரகமோ சேர்ந்திருந்தால் இந்த பலன்கள் இருக்கும், இல்லாம போகாது. சுபகிரகம் சேர்ந்திருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், அதிகமா இருக்கும். அதே பாப கிரகம் சேர்ந்திருந்தா இந்த பலன்கள் குறைவா இருக்கும். இல்ல இந்த சுபகிரகமே சேர்ந்திருந்து இந்த பலன்கள் எதுவுமே நடக்கல அப்படின்னா குறிப்பிட்ட எதுவுமே இது முழுமையா நடக்கிறது குறிப்பிட்ட தசா புத்தி வரணும். ஆனா தசா புத்தி வருதோ இல்லையோ இவங்க சொன்ன பலன்கள் இருக்கும். இங்க சொல்லப்பட்ட இந்த பலன்கள்ல அதாவது தசா புத்தி வருதோ இல்லையோ, ஆனா இதுல இருக்கக்கூடியது இப்ப நீங்க பாபகிரகத்தோட சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன். இப்போ உதாரணமா எந்த ஒரு சிம்ம லக்னத்தை எடுத்துக்கங்க. 2ஆம் அதிபதி புதன், அவர் இப்ப 2ஆம் அதிபதி 4ல இருந்தா என்ன பலன் சொல்லியிருக்கோம்? எல்லா விஷயமே ரொம்ப 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 நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கோம். மண்மனை பூமி வீடு வண்டி வாகனம் சுகம் சந்தோஷம் எல்லாமே. இப்போ சிம்ம லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? புதன். அவர் 4ல விருச்சிகத்துல இருக்காருன்னு வைங்க. அவர் தனியா இருந்தால் இந்த பலன் முழுமையா இருக்கும். ஒருவேளை அவரு கூட கேதுவோ அல்லது சனியோ அல்லது ராகுவோ அல்லது செவ்வாயோ சேர்ந்து இருக்காருன்னு வைங்களேன், அங்க பலன்கள் இருக்கும், சொன்ன நல்ல பலன்லாம் இருக்கும். ஆனா அது சுமாரா தான் இருக்கும். தசா புத்தி வரும்போது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே அங்க புதன் இருக்காருன்னு வைங்களேன், அந்த புதனோட ஏதோ ஒரு சுப கிரகம் குருவோ அல்லது சந்திரனோ அல்லது சுக்கிரனோ சேர்ந்து இருக்குன்னு வைங்களேன், வாழ்க்கையில ஆரம்பத்துல இருந்து இந்த பலன்கள்லாம் நல்லா இருக்கும். அதாவது அடிப்படையில ஜோதிட அடிப்படையில பாத்தீங்கன்னா சுப கிரகங்களோட ஒரு வீட்டு அதிபதி சேர்ந்தால் சுப தன்மையான பலன்கள் அதிகமா இருக்கும். பாப கிரகத்தோட சேர்ந்தா அந்த வீட்டோட பலன்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும். ஆனா இல்லாமல்லாம் போகாது. தசை தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தசை வருதோ இல்லையோ வாழ்க்கையில எல்லா தசையும் எல்லாத்துக்கும் வந்துடாது. ஆனா புத்தி வரும்ல, குறிப்பிட்ட யோகமான தசா புத்திகள் வரும்போது அந்த பலன்கள் நல்லபடியா நடக்கும். இப்போ சில பேர் 35-40 வயசுக்கு அப்புறம் தான் சொந்த வீடே இல்லாம இருந்தாலும் கட்டுவாங்க. அப்போ ஆனா 2ஆம் அதிபதி 4ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க தான் அதெல்லாம் நல்லா தானே இருக்கணும், சொந்த வீடே இல்லை அப்படின்னா குறிப்பிட்ட திசை புத்தி அது பாபகிரகத்தோட சேர்ந்திருக்கும். எந்த லக்னமா இருந்தாலும் சரி 2ஆம் அதிபதி 4ல இருந்தா பெரிய குறை அது சார்ந்த விஷயத்துல இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த விஷயம் எப்ப முழுமையடையும் நல்லா இருக்கும் அதிகமா அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தசா புத்தி வரும்போது நடக்கும். அது ஒரு 35-40 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு நல்ல தசா புத்தி வருதுன்னா அந்த 4ஆம் வீட்டு பலன் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் அதாவது லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 12 பாவகத்திலும் இருந்தா என்ன பலன் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் சித்தம் செல்வராஜ். நன்றி, வணக்கம்.